வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. ஐயா நான் வந்துட்டேனே. நிலாவை கூப்பிட்டா வால் நட்சத்திரம் நீ வந்து நிக்கிற. என்னங்க அப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்றது? அங்கங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க சந்தோஷமாவும் ஆனந்தமாவும் வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. அப்படியா? என்ன பல பலன்னு இருக்கிற பால் நிலா வெளிச்சத்துல பாய போட்டு புருஷங்கார நான் உட்காந்துருக்க, வெத்தலை பாக்க மடிச்சு பொண்டாட்டிக்காரி நீ கொடுக்க, மென்னு ருசிக்க பொண்டாட்டியோட உதடு இருக்கே, வெத்தலை பாக்க எதுக்கு நான் கேட்க, நீ வெக்கத்துல அப்படியே என் தோல் மேல சாய. போங்க. தோல் மேல சாஞ்ச உன் முகத்தை என் கையால அப்படியே திருப்பி திருப்பி முகத்துக்கு நேரா உதட்ட கொண்டு வந்து அப்படியே பாண்டியா, என்னாச்சு? குழந்தை அழுது. ஐயோ அம்மானு அலற சத்தம் கேட்டுச்சே, அது உங்க குரல் மாதிரி இருந்ததே. தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு கேக்குற? எதுக்காக அழுதீங்கன்னு கேட்டேன். பொண்டாட்டி கொலவரி ஏழு அடிக்கும் போது அழாம எப்படி இருக்கிறது? எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு நல்லவனா? ஏன் உன் பொண்டாட்டி உன்ன அடிச்சா? அவளுக்கு இருட்டுன்னு பக்கத்துல யாரு இருந்தாலும் குமுறு குமுறு குமுறிடுவா. அதனாலதான் அவ பெட்ரூம்ல லைட் ஹவுஸ் மாதிரி லைட் போட்டு வச்சிருக்கோம். ஓ அப்படியா? ஆமாங்க, ஆசையா பொண்டாட்டிக்கு 3 லைட்ல ஒரு முத்தம் கொடுக்கலான்னு ஒரு மூடோட போனேன். மேகம் 3 மூடி அவளை மூட் அவுட் பண்ணிடுச்சு. சரி விடு பாண்டியா, எல்லாம் சரியா போயிடும். என்னத்தை சரியா போயிடும்? என் வாழ்க்கையில தேன் இருக்கு, நிலா இருக்கு, ஆனா தேன் நிலவு தான் நடக்கவே மாட்டேங்குது. பேசாம தூக்கு மாட்டுன்னு போயிடலான்னு இருக்கேன். பாண்டியா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன? என்னதான் கார்ப்பரேஷன் குழாயில பொழுதன்னைக்கு தண்ணி அடிச்சாலும் போதை வராது. டாஸ்மார்க்கு போய் தண்ணி அடிச்சாதான் போதை வரும். என்னம்மா சாமியார் பொம்பளை சால்னா கடைக்காரி மாதிரி போதை பத்தி எல்லாம் பேசுற? ஆன்மீகமும் ஒரு போதை தான். ஓ முகத்தை பார்த்தாலே தெரியுது, முக்கா பாட்டுக்கு மேல போயிருக்கு. என்னது? இல்ல நீ சொல்ல வந்தது சொல்லு. அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துல கிடைக்கலன்னா வேற ஒரு இடத்துல போய் தேடணும். புரியலையே. ஆசையா ஒரு சாக்லேட் சாப்பிடணும்னு நீங்க கடையில போய் கேக்குறீங்க, அங்க கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கத்து கடைக்கு போய் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரிதான். எந்த மாதிரி? இதுக்கு மேலயும் விளக்கணும்னா, அதாவது என்ன எடுத்துக்கோங்களேன். சாமியார் கோச்சுக்கு வர. ஐயோ என் வாழ்க்கையில நடந்ததை எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஓ அத சொன்னியா? எனக்கு என் புருஷன் கிட்ட கிடைக்காதது அந்த மகா புருஷன் கிட்ட கிடைச்சது. மகா புருஷனா? அது யாரு? உன் ஃப்ரெண்டோட புருஷனா? சீச்சி, நான் மகா புருஷன் சொன்னது சுவாமி நீலானந்தாவ. ஓ அவரா? அவர்கிட்ட உனக்கு என்ன கிடைச்சது? அருள் கிடைச்சது. அருள் கிடைச்சதா? நான் இன்னும் பெருசா பொருள் கிடைச்சதுன்னு பார்த்தேன். அருளான்னு சாதாரணமா கேட்காத. அந்த மகா புருஷன் அருளால குடும்பம்ன்ற குட்டையில மட்டையா கிடந்தனா ஆன்மீகம்ன்ற கடல்ல கப்பலா சந்தோஷமா மிதக்கிறேன். அப்ப சவாரி போலான்னு சொல்லு. என்னது? இல்ல, நான் துடுப்பும் இல்லாம நீச்சலும் தெரியாம தண்ணியில தத்தளிக்கிறேன். இந்த கப்பல் என்ன கரை சேர்க்குமா? என்ன நம்பிட்டல, இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம்தான். கவலையே படாத. உன் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாரு பாண்டியா. தேனே தேனே. சுவாமிஜி நீங்க எப்ப வந்தீங்க? நீ பாண்டியனோட கண்ணத்தை கிள்ளி ஆசையா தடவும் போதவே நான் வந்துட்டேன். சுவாமிஜி அது வந்து என்னடி கார் பங்களாவை பார்த்த உடனே என்ன கைட்டி விட்டுட்டு அவனை கரெக்ட் பண்ணிக்கலான்னு பாத்தியா? அடச்சி வாய் மூடியா. பாண்டிய வாழை பிடிக்கலன்னு தூக்கு மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னான். ஏய், சாகிறதுக்கு முன்னாடி சங்கு ஊதுறது, சாக்கடையில போயிட்டு சாம்பிராணி போக போடுறது, சலங்க கட்டிட்டு சத்தமே இல்லாம ஆடுற கதையெல்லாம் என்கிட்ட விடாத. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா அவன் பொண்டாட்டி தானே கவலை பண்ணும். நீ எதுக்கு கவலைப்படுற? நான் எதுக்கு கவலைப்படணுமா? பாண்டியன் தற்கொலை பண்ணிக்கிட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ண வயிற்று அறுப்பாங்க. அறுத்தா உள்ள இருக்கிற 1 கோடி நவரத்தின கல்லு அரசாங்கத்துக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் நாம தெருக்கோடியில நின்னு பிச்சை தான் எடுக்கணும். ஐயோ ஆமால ஆமால. அவன் தற்கொலை பண்ணிக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல அவன் கிட்ட கொஞ்சம் நெருங்கி சமாதானப்படுத்திட்டு வந்த. அதுக்குள்ள என்னையே சந்தேகப்பட்டுட்டியா? வந்து தொலை. வெள்ள பிசாசு. என்ன அடி அடிக்கிறா? அவ போன என்ன
வேலையை முடிச்சுட்டு வேலைக்காரி வர டைம். அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி நம்ம ரூமுக்கு பால் கொண்டு வர சொல்லிடணும். குஜிலி குப்தா அவன் மட்டும் ரூமுக்கு வந்தா. ஏ என்னது இது? பாலுமா? யாருக்கு? சாமிஜி கேட்டாரா? கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். உங்களுக்கு எதுக்கு மாஸ்டரமோ? நானே கொண்டு போய் கொடுத்துறேனே. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என் புருஷனுக்கு நான் தானே பால் கொண்டு போய் கொடுத்தேன். நீயே கொடுத்த? அவருக்கு நீங்க தாமா கொடுக்கணும். இவருக்கும் நான் தான் கொடுப்பேன். கொடு. என்னங்க மாத்திரை. சேவை செஞ்சது போதும், நீ கிளம்பு. கிளம்பவா? மாத்திரை போட்டா என்ன கூடவே இருக்க சொல்வீங்க? ஏமா, நான் போட்டது தூக்க மாத்திரை. இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கணும்னு பாக்குறேன். தயவு செய்து கிளம்பு ப்ளீஸ். இப்ப எதுக்கு என்ன இப்படி விரட்டுறீங்க? இது நம்ம ஆசிரமம் இல்ல, வேற ஒருத்த வீடு. கேமரா எங்காவது வச்சிருந்தா சிக்கலாயிடும். தயவு செய்து கிளம்புமா. போ. குட் நைட். எவ்வளவு நாளைக்குதான் இது மூஞ்சே பாக்குறது? எனக்கே போர் வச்சு போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு வேலைக்காரிய வர சொல்லி இருக்கிற. அவ மட்டும் வந்தான்னு வச்சுக்கிய, உஷார் பண்ற வேண்டியதா. டே நீலானந்தா, உன் காட்டுல மழை பெய்யுதுடா. சோப் போட்டு குளிச்சிட வேண்டியதா. ஏயா வந்துட்டா. ஆஹா, ரோட்ல போட வேண்டிய கோலத்தை வீட்டுல போடுறாளே. ஆஹா, மீன்பாடி வண்டி வரும்னு பார்த்தா ஆம்னி புஷ்பக் பஸ் வந்து நிக்குது. அப்படியே நல்லா சாஞ்சிக்கலாமே. ஐயோ ஐயோ, நாட்டுக்கோழியை சாப்பிட்டாலே 4 நாள் தூங்க மாட்டேனே. இப்ப வான்கோழியே வந்து நிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன வெக்கப்படுறியா? ஆமா, பால் கொடுக்கும் போது வெக்கப்படணும் சித்தி தான் சொன்னாங்க. சித்தியா சொன்னாங்க? எந்த சித்தி சொன்னாங்க? அப்பாவோட பொண்டாட்டி. அப்பா பொண்டாட்டினா அம்மா தானே? இல்ல சித்தி. அம்மா. அட அறிவு கட்டவனே, சித்தின்னு சொல்றேன்ல, எங்க அம்மா செத்து போயிடுச்சுடா. ஓ, அப்படி சொல்ல வந்தானியே. நீ அம்மாவை தான் தப்பா சித்தின்னு கூப்பிடுறேன்னு நினைச்சேன். சரி, இப்ப நான் வெக்கப்படணுமா வேண்டாமா? படு படு, அதானே எனக்கு வேணும். அப்ப எனக்கு அந்த குல்லா வேணும். குல்லா? ஐயோ ஐயோ, இது வரைக்கும் கலெக்ஷன் ஆன எல்லாம் இதுல இருக்குது. ஃபுல்லா நீயே வச்சுக்கோ. ஆஹா, இது வரவா? ஐயோ, குஷ்வந்த் சிங் பேத்தி மாதிரியே இருக்காளே. ஐயோ, பண்ணிட்டுமா? ஐயோ, நாடினா ரத்தம். செஞ்சு வச்ச சில மாதிரி அங்கேயே உக்காந்து இருக்கிறா. ஐயோ, இதுல வெக்க வேற படுறா. அப்படின்னா இவ்வளவு நேரம் என்ன பரட்டி அடிச்சது யாரா? டேய் சொல்லுடா. டேய், நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாடா? காண்டுல எவன்டா என்ன தூக்கி போட்டு மிதிச்சது? டேய் டேய், நான் பாக்கிறதுக்கு தான்டா சாமி, ஆனா பக்கா பொறுக்கி. நெஞ்சில மஞ்சள் சோறு இருந்தா வாங்கடா, ஒண்டி கொண்டு பார்த்தலாம். டேய் 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 டேய், வாங்கடா. டேய் வாங்கடா. டேய், உனக்கு ஒண்ணு ஆகலையா? என்ன பயந்துட்டியா? பயப்படாதுன்னா வாஸ்துப்படி இந்த ரூம் சரியில்லை, எவனோ காண்டாவறானுங்க. அதனால நம்ம அந்த ரூமுக்கு போயிடலாமா? அப்படியா வா 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 எம்மா, பெரிய ரூம் சூப்பராகுது. ஆமா, இங்க யாரும் வரமாட்டாங்கல்ல? கண்டிப்பா வரமாட்டாங்கல்ல? ஒரு கவிஞர் சொன்னா, எதை கேட்டாலும் வெட்கத்தை தருகிறாய், வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்னா? நீ என்ன தருவாய்? மொத்தமா? ஐயோ, சரி ஓகே, கதவை சாத்திட்டு வந்துடுறேன்.
ஐயோ. பாடா. ஐயோ அப்படியே அப்படியே அப்ப நிடுமா. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ. சாமி சாமி என்னாச்சு சாமி? ஒண்ணு இல்ல அப்புறம் ஏன் இப்ப கேட்டீங்களா? அது ஒண்ணு இல்ல. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்த சொல்லி காடுக்கு கட்டளை போட்டேன். கட்டளை போட்டீங்களா? கட்டையால போடாம இருக்கு. அது நீங்களாம் நல்லா இருக்கணும்னு காளிக்கு மகா ரத்த பூஜை பண்ணேன். ஐயோ அப்படியா சுவாமி? ஏமா வாய் ரொம்ப கீஞ்சி போயிடுச்சு, பேச முடியல. தயவு செஞ்சு கிளம்புமா, போமா. சுவாமி அப்படிலாம் சொல்லாதீங்க. டேய் பாத்தியாடா நம்ம சாமி மகிமைய? வாய் கீஞ்சு போய் தொங்குதே மாமா. அது இல்லடா அறிவு கெட்டவனே, நமக்காக ரத்த சிந்தி பூஜை பண்ணிருக்காரு. அவர் கால்ல எல்லாரும் இப்பவே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். வேணாம் எப்பா பக்தா, உன் பக்தியை ரொம்ப மெச்சுற. தயவு செஞ்சு கிளம்புப்பா. சரி சாமி, நீங்க சொன்னா சரி. சரி சுவாமி, நாங்க வரோம். ஐயோ பாவம். ஐயோ ஏமா ஐயோ. அடி பாவிகளா, அடிப்பட்ட கேவலத்தை விட யாரு அடிச்சாங்கன்னு தெரியாத கேவலங்குதே. அது கீஞ்சி போன வாய கூட பெருசா இருக்குது. வேற யாரும் அடிக்கல, அந்த பொண்ணுதான். பொண்ணா? எதுக்கு அடிச்சா? ஆமா, அதுக்கு இருட்டுனா அலர்ஜியாம். லைட் ஆஃப் பண்ணா பக்கத்துல யார் இருந்தாலும் பொழந்துருவாங்க. ஐயோ அதே முன்னாடி சொல்லல. சொல்லிருந்தா நீ வாங்கிருக்க மாட்டியே. சொல்லல. ஊர்ல 10-15 பிகர் வச்சிருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். இந்த ஒரு ஆண்டிய வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்குது. ஐயோ